வணக்கம். இந்த முட்டை குழம்பு எப்படி வைக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு முட்டை குழம்புக்கு ஒரு 4 முட்டை அளவுக்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி, இதை வந்து நம்ம இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ ஒரு வாணலில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் பிரிஞ்சி தழை போட்டுக்கலாம். இது பொரிஞ்ச உடனே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி கிரேவி இது எல்லாமே நல்லா அரைச்சி நல்லா வதக்கியாச்சு. ஏன்னா நம்ம இதை வந்து பச்சையாக அரைக்கிறதுனால வதக்கிற ஸ்டேஜ் இது ரொம்ப முக்கியம். அதனால் தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், சோம்பு பொடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம போட்ட மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக மிக்ஸி அலசின தண்ணி இப்போ வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளுடைய முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை குழம்பு இப்போ இது நல்லா திக்னஸ் வந்துட்ட பிறகு இதில் வந்து நம்ம முட்டையெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா நடுவில் கீரல் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க, அப்போ தான் நடுவில் இதில் உப்பு காரம் ஏறும். இப்போ இதில் நம்ம இந்த சாந்தை வந்து கிரேவியை எடுத்து மேலே வந்து முக்கி விடலாம். இது ஒரு முட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளுடைய முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.